ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கார்லிக் மில்க், அதாவது பூண்டு பால் இருக்குது இல்லைங்களா, அது எப்படி பண்ணணும் அப்படின்றதான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கார்லிக் மில்க் எடுக்கிறதுனால நமக்கு மில்க் சப்ளை அதிகமாகுதா அப்படின்னு வந்து ஒரு சிலர் கேட்குறாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் மித் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ வந்து அதை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு கார்லிக் மில்க் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் மில்க் எடுத்திருக்கேன். அதாவது என்னோடய கிளாஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட 250 ml கிட்ட வரும். ஸோ வந்து அதில் நான் 1.5 கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன். மில்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாயில் பண்ண வச்சுட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்லிக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து ஒரு 30 அந்த பல் இருக்குது இல்லைங்களா, ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து கார்லிக் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வந்து பூண்டு அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கணும். அதில் வந்து அந்த தோல் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிங்கனாலே அதில் கொஞ்சமாக அந்த ஒட்டியிருக்க தோல் கூட வந்து அந்த வாட்டர்லேயே வந்துடும். ஸோ வந்து நீங்கள் அப்படி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் ஜாரில் தான் போட்டு எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம வந்து இந்த அம்மிக்கல் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லாட்டா ஜீரகம் இதெல்லாம் வந்து இடித்து போடுவாங்க இல்லைங்களா, ஒரு கல், அந்த கல்லில் கூட நம்ம போட்டு இடித்து போட்டுக்கலாம். இது வந்து எதனால் நான் வந்து இப்படி அரைச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, அந்த முழுசாக இருக்கிறப்போ நமக்கு சாப்பிட்றப்போ ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலே இருக்காது. ஸோ எனக்கு அந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இப்படி அரைச்சி தான் வந்து எடுத்துப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா மில்க் வந்து ஒரு 1.5 கிளாஸ் வந்து நான் ஊற்றி வச்சுருந்தேன். அது வந்து நல்லாவே கொதித்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த கார்லிக்கை வந்து நான் மில்கில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெலிவரி ஆன அடுத்த நிமிஷமே வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும் அண்டு நம்மளை சுற்றி இருக்கவங்களாகட்டும், நம்ம ரிலேஷன்ஸில் யாராக இருந்தாலுமே வந்து குழந்தைக்கு வந்து நல்லா பால் கிடைக்குதா, பால் கிடைக்கலன்னா நீ வந்து பூண்டு எடுத்துக்கோ அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்கிற ஒரு வேர்டாக இருக்கும். உண்மையாலுமே வந்து நமக்கு பூண்டு எடுத்துக்கிட்டால் வந்து பால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மை தான். நான் சர்ச் பண்ணி பார்த்த இடத்துலேருந்து அண்டு வந்து நான் கேட்ட ஒரு சிலர்கிட்ட இருந்துமே எனக்கு கிடைச்ச பதில் வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம், கார்லிக் எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய மில்க் செக்ரேஷன் வந்து அதிகமாகும் அப்படின்றது தான். கார்லிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேலக்டாகோக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய மில்க் ப்ரொடக்ஷனை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து மெயின் ரீசனாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கார்லிக் மில்க்கோ இல்லை கார்லிக்கோ எடுக்கிறதுனால நம்ம பிரெஸ்ட் மில்க்லேருந்து வர மில்க் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஸ்மெல்லும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து தெரியுமா. ஸோ இந்த டேஸ்ட் வந்து பேபிக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால பேபி வந்து ரொம்ப நேரம் வந்து பால் குடிப்பாங்களாம். ஸோ இதனால் வந்து நம்மளுடைய மில்க் செக்ரேஷன் வந்து அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரை நான் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த டவுட் எனக்குமே இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மில்க் வந்து நம்ம குடித்தா உண்மையாலுமே நம்ம குழந்தைக்கு வந்து மில்க் வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்துச்சு. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் வர வர வந்து நம்ம பாலை வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா சுகர் வேணுன்றவங்க வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சுகரை வந்து தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது சுகர் தான் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணி வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு இருக்கக்குள்ளே சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த கார்லிக் மில்க் வந்து ரெடி. இது வந்து பர்சனலாக நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா அதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு சில மதர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்லிக் எடுத்துக்கிட்டால் நல்லா வந்து மில்க் சப்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ராவாக வந்து பூண்டு சாப்பிடுவாங்க, சுட்டு சாப்பிடுவாங்க. இப்படிலாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா பூண்டில் வந்து அமிலத்தன்மையும் இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் வயிற்றை வந்து எரிய வைக்கிறதுக்கு ரீசனாகவும் இருக்கும். அண்ட் வந்து உங்கள் பேபிக்குமே அது வந்து வயிறு எரிய வந்து காரணமாக இருக்கும். ஸோ அப்படிலாம் சாப்பிடாம நீங்கள் நார்மலாக ரெகுலராக எடுத்துக்கிற டயட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்துக்க முடியல, அப்படி சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பாலில் வேக வச்சு வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.